2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். விஜய் வருகைக்கு பிறகு தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் 2026 தேர்தல் அது தொடர்பான கூட்டணி வியூகங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக அமைத்த ஒரு நிலையில அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள அகில இந்திய பாடு பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு PV கதிரவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. அதாவது தமிழக அரசியல் களம் பேரறிஞர் அண்ணா 1967 எதிரும் புதிருமா இருந்த பல்வேறு தலைவர்களை வாக்குகள் சிதறாத அளவுக்கு, காங்கிரஸ் எதிர்ப்பான வாக்குகள் சிதறாத அளவுக்கு அந்த கூட்டணிக்கு இடம்பெயர்ந்து வகித்தார். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்வர்டு பிளாக், ராஜாஜி தலைமையிலான சுதந்திரா கட்சி, மாப்போசி தலைமையிலான தமிழரசு கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், இரண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சித்தாந்த ரீதியாக எதிரி துருவங்களாக இருந்த முஸ்லீம் லீக்கும் ராஜாஜியும் ஒன்றிணைத்தார். ஏன்னா காங்கிரஸ் எதிர்ப்பான வாக்குகள் சிதறக்கூடாது நல்லத்தில். அதே போல 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பான கூட்டணியை, அதாவது வந்து மாற்று சிந்தனை உள்ளவர்கள், கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை வந்து கட்டமைப்பார். ஏன்னா 2024 மெகா கூட்டணி சொன்னார், அது வந்து நடக்காமல் போய்விட்டது. 2026 நடக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பல தேர்தல்களை வந்து பல்வேறு விதமாக கூட்டணியை கட்டமைத்தவரில் நீங்களும் ஒருவர். அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்குறேன். முதலாக தமிழகத்தில் கூட்டணி என்று வந்தது 1967 தான். அந்த கூட்டணி வருவதற்கு சொல்லப்போனால் எங்களுடைய கட்சி தலைவர், அருமை தலைவர் மு.க.யா. தேவர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சபதம் ஏற்று அன்றைய தினம் நமது தலைவர் மு.க.யா. அவர்கள் இந்த எதிரணியில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 7 கட்சிகள் வலுவாக கூட்டணி அமைப்பதற்கு ஃபார்வர்ட் பிளாக்கும் முழு உறுதுணையாக இருந்தது என்பதில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் ஃபார்வர்ட் பிளாக்குடைய வந்து முயற்சி என்பது அண்ணாவையும் பல இடங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆமாம், அண்ணா சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, கலைஞரே சொல்லியிருக்கிறாரு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் மு.க.யா. தேவர் அவர்கள் எங்கள் திருமண விழாவில் துணை மாப்பிள்ளை என்றே சொல்லியிருக்கிறார். பெரிய குளத்துல கூட வந்து தேர்தல் பிரச்சாரத்துல கூட சொன்னார். ரொம்ப வந்து ஞாபகப்படுத்தி சொல்லியிருந்தார். ஆமா, மு.க.யா. தேவருக்கும் அவருக்கு உள்ள உறவு. தலைவர் மு.க.யா. தேவர் அவர்கள் அந்த காலத்துல ஒரு சின்சியரான ஒரு தலைவர். அவருடைய அந்த கூட்டணி அமைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் 1956 தலைவர் தேவர் மீது தவறான குற்றச்சாட்டுக்கள் சொல்லி கொலை வழக்கு போட்டார்கள். அந்த கொலை வழக்கு போட்டதற்கு காங்கிரஸ் கட்சி தான் முக்கிய பங்கு வகித்தது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய சிஷியர், தேவருடைய சிஷியர் மு.க.யா. தேவர் அவர்கள் காங்கிரஸை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தினம் அண்ணா தலைமையில் இயங்கும் பொழுது எப்படியாவது உருவாக்கப்பட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து அதை வெற்றியும் 1967 மாபெரும் வெற்றியை தந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஃபார்வர்ட் பிளாக் 7 எம்எல்ஏக்கள் வந்தார்கள். சுதந்திரா கட்சியின் சார்பில் நட்சத்திர சின்னத்தில் 15 எம்ஏக்கள் வந்தார்கள். இந்த 22 எம்எல்ஏக்களுக்கும் எதிர்கட்சி தலைவராக மு.க.யா. தேவர் அவர்கள். அது ஒரு ஃபார்வர்ட் பிளாக்குடைய சிறப்பு. அது ஃபார்வர்ட் பிளாக்குடைய சிறப்பு. அன்றைய தலைவருடைய மரியாதையை அவர்கள் மதித்தார்கள், இவரும் மதித்தார். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு தேர்தல் களம் சூடி பிடித்திருக்கிறது. 2024 அக்டோபர்ல வந்து 27ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சியை துவங்கி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் நெருங்கிறது. அவர் மாநாடு தொடங்கி இதே பேச்சு. இது வந்து இன்னைக்கு அரசியலில் இது ஒரு முக்கிய பேச்சாக கருதி வரப்படுகிறது. அதில் அவர் கட்சி ஆரம்பிப்பது அவர்களும் பல சோசியரை பார்த்து பல சர்வே பண்ணி அப்படித்தான் அவரும் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில்
எம்ஜிஆருக்கு பின்னால், ஜெயலலிதா அம்மாருக்கு பின்னால் எப்படின்னா விஜயகாந்த் வந்தார், அதுக்கு பின்னாடி வந்து கமலஹாசன் வந்தார், அதுக்கு பின்னாடி சீமான் வந்தார், இன்னைக்கு வந்து நடிகரில் வந்து விஜய் வந்திருக்கிறார். இந்த 4 பேருமே பக்காவா சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் இப்பொழுது ஆட்சியை பிடிக்கின்ற நோக்கத்தில் அவரும் சொல்கிறார், சீமானும் சொல்லி வருகிறார். 2011 அதிமுகவோட தேமுதிக கூட்டணி வச்சு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக 29 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அன்னைக்கு அன்றைய 2011 டிஎம்கே 22 தொகுதியில் தான் ஜெயிச்சு. ஆனால் 29 தொகுதியில் ஜெயிச்சு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்தார்கள். ஆனால் அதற்கு பின்னால் சீமான் அவர்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட பிரிந்து சென்ற டிடிவி அவர்கள் தனியாக கட்சி நடத்தி வருகிறார். இப்பொழுது பிரிந்து சென்ற நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தனியாக நடத்தி வருகிறார்கள். இது போன்று சமீப காலத்தில் இவ்வளவு ஒரு 10-12 வருடங்களில் இவ்வளவு கட்சிகள் உதயமாயிருக்கு. இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக வந்து எப்பொழுதுமே வலுவான, தமிழகத்தில் வலுவான கட்சிகள். திமுக வந்து கூட்டணியோட வலிமையா இருக்குது. இப்ப அதிமுக வந்து 67 ஃபார்முலாவை இப்ப வந்து அவசியம் எடுக்கணுமா அப்படின்னு தான் உங்களுடைய பார்வை நான் விரும்புறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அப்படியே நிறுத்தப்பட வேண்டும் என்று கண்கணம் கட்டி வேலை செய்கிறார்கள். எந்த ரூபத்திலும் அவங்களை விட்டுக் கொடுக்க கூடாது, இருக்கிற கூட்டணியை விடக்கூடாது என்று அவருடைய சிந்தனை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிலர் சென்றாலும் கூட எங்களுக்கு ஆளுமை தன்மை இருக்கு என்று கருதினாலும் கூட பொதுவாக கூட்டணி வேண்டும், இன்னும் கூட்டணி கட்சிகள் தேவை என்ற மனப்பான்மையோடு அவர்களும் கூட்டணி கட்சியை தயார் செய்கிற முயற்சியில் இருக்கிறார்கள். அது சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரியதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலம் இருக்குது. இன்னும் 2025 கடைசி, அதாவது டிசம்பர், இதே காலகட்டத்தில் பேச வேண்டிய, ஓராண்டுக்கு பின்னால் பேச வேண்டிய பேச்சாளர்கள் இப்பொழுது நிறைய பிகாஸ் அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் புதிய கட்சியை துவங்கியிருக்கிறார். நல்ல மாநாட்டை கூட்டி அதில் நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய கூட்டங்கள் அவருக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் இவ்வளவு என்ன பேசினால், ஒரு முறை அவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் தலைவர்கள் எல்லாம் அவர் பக்கம் சென்று விட்டார்கள். யாரு? எம்ஜிஆர் அவர்களுடைய பக்கம் சென்று அவர் அரசியல் ஆலோசகராக இருந்தார், அரசியல் வழி நடத்தினார். தலைமை எம்ஜிஆர், ஆனால் அவர்களை வழி நடத்த ஆள் இருந்தது. பட் இப்பொழுதெல்லாம் அதுக்கு மட்டும் திமுகவுல தன்னுடைய கடினமான உழைப்பை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு. அவர் தொடர்ந்து அவர் வந்து அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தி அவர் அரசியல் படங்கள் அனைத்துமே அப்படித்தான் வந்தாங்க. அதற்கு பின்னால் அவர் 1972 பின்னால் தான் அவர் அதிமுக என்று ஆரம்பித்தார். அவரே அப்பொழுதே கலைஞரோடு இருந்தார்கள், அண்ணாவோடு இருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமயத்தில் நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை 73 நடந்த இடைத்தேர்தல், திண்டுக்கல் பாராளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தல், அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மறைந்த பின்பு, கூடலூர் ராஜாங்கம் அவர்கள் மறைந்த பின்பு அந்த தேர்தலில் நின்றார்கள். அது இன்னைக்கு கூடலூர் இதில் ஃபர்ஸ்ட் முதலாக 1973 இடைத்தேர்தலில், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நிறுத்தி மாபெரும் வெற்றி தந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு அந்த முதல் வெற்றி, அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை அது வெற்றியாகவே அமைந்தது. என்னை பொறுத்தவரை அன்றைய தினம் முக்குளத்தூர் சமுதாயத்தினர் அனைவருமே ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆரை விரும்பினார். அதன் அடிப்படையில் அவரும் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தார். இன்னும் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கா சொல்றாங்கல்ல ஒரு சில குக்கிராமங்கள். இல்ல, உங்களுக்கு ஆண்டிப்பட்டியை பொறுத்தளவுல தேனி மாவட்டத்தில் வருது. அந்த தேனி மாவட்டத்தில் SSR இருந்தார் முதல் எம்எல்ஏவா. அதுக்கு முன்னாடி SRக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஃபார்வர்ட் பிளாக் பின்னாடி SSR வந்தாங்க. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் அங்கே நின்றாங்க. அந்த அம்மாவுக்கு பின்னாடி யார் நின்றதுன்னா ஜெயலலிதா அங்கே தான் இருந்துச்சு ஆண்டிப்பட்டியில். அப்படி அந்த ஊருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. ஃபார்வர்ட் பிளாக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் அங்கேயும் வந்துச்சு. பசுமன் முத்துராமலிங்க தேவர், மோகியா தேவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா
அதாவது வந்து 4 பேரையும் வந்து ஒரு வெற்றிக்கு பெறக்கூடிய சூழல்ல வந்து தேனி மாவட்டம் எப்போதுமே வந்து முன்னோடியாக இருந்தது. இருந்தது. அதுக்கு அது 96 அதுதானே மதுரை மாவட்டம். 96 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டங்கள்ல ஜெயலலிதாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அந்த மாதிரி காலகட்டங்களில் திமுக வந்து கொஞ்சம் ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா வந்து தேனி மாவட்டத்துல டிஎம்கே சார்பில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது வந்து இப்போ தென் மாவட்டங்களில் அந்த தேர்தல் களங்கள் மாறுறப்ப அதுவும் காட்சிகளும் மாறும். அது வந்து விதிவிலக்கில் அது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நான் நடப்பு அரசியலுக்கு வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா மகாராஜன் வந்து இது எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டியிட்ட அப்படி மாபெரும் தலைவர்கள் போட்டிவிட்ட ஆண்டி விட்டு தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மகாராஜன் வெற்றி பெற்றார். ஆமாம், இப்பொழுதும் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக